ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேரரசன் மதிப்பிற்கரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிகுந்த ஒளி சுபக்கிரகமான இயற்கை சுபகிரகத்தில் முதன்மையான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச நிலையில் வருகிறார். இது நல்ல ஒரு அமைப்புங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் உச்ச நிலையில் குரு அடைவார். போன 12 வருஷத்துக்கு ஒருக்கா கூட சனியுடைய தொடர்பு ராகுடைய தொடர்பு பெற்று ஒளி குறைந்த நிலையில் இருந்தாரு. வருஷம் குரு மாறுறாரு. அப்ப 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கடகத்துக்கு உச்சமா வருவாருங்க. அப்ப நல்ல பலன்கள் எல்லாருக்குமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்ப கோல்சாரம் குரு பயிற்சி கோல்சார பலன் தான், சனி பயிற்சி கோல்சார பலன், ராகு பயிற்சி தமிழ் வருட பலன், ஆங்கில வருட பலன் எல்லாமே கோல்சாரம் தான். கோல்சாரம் டெம்பரவரியானது. நம்ம ஜாதகம் தான், நம்ம ஜாதக அமைப்பு படி தான் பலன்கள். அதாவது பிறப்புல இருந்து இறுதி வரைக்கும் அது லைஃப் ஸ்டைல்ங்கிறது அதில் தான் இருக்கும். இப்போ கோல்சாரம் அந்த பலனை மாறுபடுத்தக்கூடும். உயர்நிலையில் உள்ள ஜாதகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, நல்லதோ கெட்டதோ. உயர்நிலைன்னு என்ன? ஒளி நிறைந்த ஜாதகம். கிரகங்கள் ஒளிதான ஜோதிடம், ஒளிதான கோச்சாரத்தில் வருது. சனியும் கோச்சாரத்தில் வருவார். அப்போ இருள் வந்தாலும் ஏழச்சனி அஷ்டமச்சனி எல்லாத்துக்கும் பெரிய பாதிப்பு தருதா? உணர்ந்து பாருங்க. ஜாதகம் வலிமை இல்லைன்னா தான் கோச்சாரம் அதிகப்படுத்தும். சரியா? அப்ப உயர்நிலையான ஜாதகம், ஒளி நிறைந்த ஜாதகத்துல கோச்சாரம் பாதிக்கும், நம்ம உணர முடியாது, தேவையும் இருக்காது. அப்படி கெடுபலன் வந்தாலுமே பெரிய அளவுல கீழே சறுக்காது, தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். அப்ப 90% பேர் எப்படி இருக்கும்? நடுத்தரமா அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும், அதிர்ஷ்டம் இல்லாத அமைப்புல இருக்கும். அந்த ஜாதகங்களுக்கு இந்த கோச்சாரம் அவசியம் பண்ணணும். இன்னொன்னு, மீனராசியில் ஆட்சியாளர்கள் இருக்காங்க, மீனராசியில் பெரும் தனவந்தர்கள், அடுத்த நிலையில் உள்ளவங்க, அன்றாடம் பிழைத்து சேமிக்கக்கூடியவங்க, அன்றாடம் பிழைத்து சேமிப்பே இல்லாதவங்க, நோயில் உள்ளவங்க, நோய் நொடியில் உள்ளவங்க, வருமான குறைவு உள்ளவங்க, கடலில் இருக்கிறவங்க, எத்தனை பேர் இருக்கோம்ல. அப்ப அந்த அத்தனை பேர் மீனராசி தானே. இப்ப யாருக்கு இந்த கோல்சாரம் பலன் கொடுக்கும் அப்படின்னா 90% பேர் அன்றாடம் உழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா பலன் கொடுக்கும். இன்னொரு நுணுக்கம் சொல்றேன். மீனராசியில ரிஷப லக்கணம், துலாம் ராசி இருந்தால், துலாம் லக்கணம் இருந்தால், லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லை, அப்ப லக்கணத்தை ஏன் சொல்றீங்க? அடிப்படை ஜாதகத்துக்கு லக்கணத்தை பார்க்கணும்ல. அடிப்படை ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. குரு பயிற்சியா குருவோட அமைப்பை பார்க்கணும்ல, குருதசை நடக்குதான்னு பார்க்கணும்ல. எவ்வளவு நுட்பம் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில பாக்குறதுக்கு ஆதிபத்திய விசேஷம்னு சொல்லணும்ல. அப்ப மீன ராசிக்கு மீன லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இப்படி வரும் பொழுது குரு நல்ல ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கும் பொழுது நல்ல கணக்கம் நல்லது தருங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அவருக்கு இருக்கிறத கொடுப்பாரு. கொடுக்க எண்ணம் இல்லாதவர் தவறான முறையில் கொடுப்பாரு, இக்கு வச்சு கொடுப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப அதே மீன ராசிக்கு ரிஷப லக்கணம், துலா லக்கணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். துலாம் 6ஆம் அதிபதியா வருவாரு. துலாமுக்கு கடன், இந்த மாதிரி அமைப்பு. 8ஆம் அதிபதினா நிலை மாற்றம், வெளிநாட்டுக்கு போக முடியாத தன்மை, இங்கேயே அடிபடுறது, இங்கேயே சரியா மாறுபட்ட பலன்கள், வெளிநாட்டில் போய் அவஸ்தப்படுறது பூரா கிரக பாவ சுபத்துவ அமைப்புப்படி இருக்கும். அப்ப எல்லா ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம் உள்ள மீனராசிக்காரர்களுக்கு நான் சொல்லல. மீனராசியிலேயே துலா லக்கணம் குரு 6க்கு மறைந்து இருந்தாருன்னா 6ஆம் இடம் நடக்காது. 8க்கு மறைந்திருந்தா கெட்ட பலன் நடக்காது. சரியா? 6, 8, 12 வெளிச்சமா இருந்தா அது வேற. நான் கெட்ட பலன் தான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி நடந்து, அந்த குருதசையும் நடந்து கெடுபலன் தரும் அமைப்புல துலா லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு உள்ள மீனராசிக்கு கெடுபலன் நடக்கிற அமைப்புல குருதசை நடந்து இங்க குரு உச்சப்படும் போது கெடுபலன் கூடும். அது எல்லாத்துக்கும் இல்லை. அதே துலாம் லக்கணம், ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம் கொண்ட மீனராசிக்கு கெடுபலன் அமைப்பு நடக்காத அமைப்புல இருக்கும் பொழுது, குருதசை நடக்கும் போது இங்க மேன்மை வரும். குழந்தைகள் கிடைக்கும், குழந்தைகளை கொடுக்கும், தனவரை கொடுக்கும், ஆன்மீகத்தை கொடுக்கும், ஆன்மீகத்தை மரியாதை சம்பாத்தியத்தை கொடுக்குங்க. அற்புதமான அமைப்பு. இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அப்ப கோல்சாரம் 90% பேருக்கு சரியாக இருக்கும். இப்ப மீனராசிக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். மீனராசி குருவோடைய ராசி தாங்க. 1க்கும் 10க்கும் நம்மளையும் குறிக்கும், நம்ம தொழில் அமைப்பையும் இவரெல்லாம் கொடுக்கணும். தசாபத்துக்கு இவங்க மட்டும் கொடுக்கணும், மற்ற அமைப்புகள் நம்ம கை கொடுக்கணும்னு சொல்லிடணும், மறந்துடாம. இப்ப குரு 4ஆம் இடத்துல இருந்தாருங்க. 4ஆம் இடத்துல வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு. வாகனம் இல்லாதவங்க கூட ஏதோ ஒரு வாகனத்தை வச்சிருந்தோம், அது பழசோ புதுசோ. தாய் நலம், தன் சுகம் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. 4ஆம் இடத்துல குரு இயங்குனார்னு அர்த்தம். உங்க தசாபுத்திக்கு தகுந்தவாறு தாயாருக்கு நோய் இருந்துச்சுன்னா நோய் தீரண அமைப்பு இருந்தது, அவங்க தசாபத்தில் அளவுகள்
பெருநோய் இருந்தால் கொஞ்சம் கட்டுக்குட்ட உள்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். கல்வி ஒரு திணறின கூட நல்லா படிச்சீங்க அப்படின்னு சொல்லிடலாங்க. 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, அப்ப தொழில் அமைப்பு ஏதோ ஓடிச்சுன்னு சொல்லிடலாம். ஆனால் இப்பொழுது 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5 குரு அற்புதமான விஷயம். எல்லா மீனராசிக்காரங்க ராசி அதிபதி பலமா இருக்கிறதுல லக்னாதிபதி பலம் இல்லை. அப்ப மீன லக்ன மீனராசி ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்க, ஒரு கற்பனையா பலவீனமா இருக்காரு. இப்ப இந்த ஒரு வருஷம் அவருக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம்ம நல்ல வழிக்கு போவோம். எண்ணங்கள் மாறுபாடும் போது வேற அமைப்புக்கு இழுத்துட்டு போகும். அது வந்து அவயவத சகுத்திகள். அப்ப 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் செழிக்கும். வயசுக்கு தக்கன பலன். இப்ப மீனராசிக்கு பருவமானவர்னா குழந்தை பிறக்கும். வயது கொஞ்சம் வயதானவருக்கு பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும், பேர குழந்தைகள் கிடைக்கும்னு சொல்லணும். மீனத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது பேர குழந்தைகள் கிடைக்கும் அருமையா சொல்லிடலாம். அதிர்ஷ்டம் செயல்படும். குலதெய்வ வழிபாடுகள் வந்து சிறப்பாக இருக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். அதுக்கு தகுந்த நம்மளுடைய வேண்டுதல்கள் இருக்கும். மொத்தத்துல எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிடலாங்க. 5ஆம் இடத்துல அதிர்ஷ்ட அமைப்பு இல்லாதவங்க பலவீனமான ராசி, ஏன்னா பலவீனமான மீனராசிக்காரங்க கூட பலம் பெறுவீர்கள். ஏன்னா ராசியில இருந்து 5ல இருந்து ராசியை பார்ப்பாரு. ராசி அதிபதி உச்சமாகி ராசியும் பலப்படுது. நல்ல அமைப்பு. எந்த லக்னமா இருந்தாலும் சரி நல்ல அமைப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பார்க்குது. இப்ப எல்லாமே கண்டினியூட்டா தாங்க இருக்கும், ஒரு அமைப்பா தான் இருக்கும், நம்ம தான் உணர்வதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா 5ல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப கண்டிப்பான முறையில் அதிர்ஷ்டம் செயல்படும் சொல்லிடலாம். பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் வரலாம், தந்தையான உதவி, தந்தை சார்ந்தவள் உதவி, அப்படி சொல்லிடலாம். பாக்கியம் எல்லாம் தான் பாக்கியம், அனைத்துமே பாக்கியம். இப்போ பாக்கியம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு குறை இல்லாம இந்த வருஷம் இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த குரு பயிற்சியில அற்புதமா நடக்கும். 5ம் அதிர்ஷ்டம், 9ம் அதிர்ஷ்டம். திரிகோண ஸ்தானம் 5, 9 கனெக்ட் ஆன அமைப்புல ஏற்கனவே சுயசாதகத்துல 5, 9 பெர்ஃபெக்டா இருந்தா நல்லாவே இருக்கான்னு அர்த்தம். இப்ப நல்லா இல்லாதவர் கூட கோச்சாரத்துல இந்த குரு பயிற்சியில நல்லா இருப்பான்னு சொல்லணும். 5, 9 ஆன்மீக ஒரு கோவில் கட்டணும் என்ற எண்ணங்கள் இருக்கலாம். உங்க ஜாதகத்துல வலிமை இருந்தா நீங்க கட்டுறீங்களா, வசூல் பண்ணி கட்டுறீங்களா, வாய் உதவி மட்டும் செய்யறீங்களாங்கிறது உங்க ஜாதகத்தோட அமைப்பு. அப்ப அதுக்கான அமைப்பு கண்டிப்பா நடக்கும். 11 தொழில லாபம் இல்லாம இருப்பீங்கல்ல, லாபம் கிடைக்கும். வேலைகள்ல பிரயோஜனம் இல்லாம இருக்கல, வேலை நல்ல அமைப்புல ஸ்திரமான வேலை கிடைக்கும். இப்படி மூத்த சகோதரருடைய உதவிகள் கிடைக்கும். 11 வந்து இல்லறஸ்தானம். 3, 7, 11 இது பூரா வந்து இல்லறஸ்தானங்கள். இப்ப திருமண ஆதரவுகளுக்கு நடக்கும் சொல்லிடலாம். குழந்தை பிறப்பு கிடைக்கும்ங்கிற அமைப்புல திருமணம் நடக்கும் சொல்லிடலாம். இளைய பருவத்தினருக்கு, நடு வயசுல உள்ளவர்களுக்கு சரி சென்மச்சனி இருக்குது, சென்மச்சனி இது வரைக்கும் இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப சமீப காலத்துல சூரியன் சனி இருந்துச்சு, அதிக துன்பம். சூரியன் விலகினோம்ல சித்திரை மாசம், செவ்வாய் சனி இருக்கு, அதிகமான துன்பம். அந்த நோய் ஸ்தானம் இருப்பவர் மீனராசிக்கு மட்டும். இப்ப நான் துன்பம் சொல்லும் போது எனக்கு மீனராசி எந்த கெடுதலும் இல்லைங்க, நல்லா தானே இருக்கு இந்த காலத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க சுயசாதகம் சொல்லிடலாம். சுயசாதகம் தான் பலன் நடக்கும். இப்ப இங்க மீனராசியில இந்த குரு வந்து பார்க்கும் பொழுது நோய் நொடிகள் தீந்துரும். ஒரு உடல் ஆபரேஷன் பண்ணி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நிவர்த்தி ஆகி ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து எல்லா கடமையும் நடத்துற அமைப்புல நிச்சயம் அதிர்ஷ்டமா இருக்கக்கூடிய அமைப்புல மீனராசிக்கு அன்பு அமைப்புங்க. 12ல ராகு இருக்கு, அது வந்து சுப செலவுகளை செய்யும். இப்போ உள்ள குருபவன் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப 5, 9, 11 லாபம் வச்சுக்கோங்க. 5, 9 வந்தாலே எல்லா விஷயம் நடக்கும் அர்த்தம்ங்க. அதிர்ஷ்டம் செயல்பட்டா தன்னால சுப நிகழ்ச்சிகள் நடத்துறவங்க கூட அதிர்ஷ்டமா பணம் வந்துச்சுன்னா எப்படா வந்து எப்ப வரும் அப்படி எதிர்பார்த்திருக்கவங்க நல்ல விஷயத்தை செய்வோம்ல, அந்த அமைப்புலையும் உங்களுக்கு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு மீனராசி வீட்டுல அற்புதமா நடக்க போகுதுங்க. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பதியப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு. பாருங்க, பயன்பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வந்து சேரும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பர் ஆன்லைன்ல பேசிக்கலாம், நேரிலும் வரலாம். என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள். அதை இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு தரம் பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க. கிரக வழக்கத்தோட அற்புதமா பலன் சொல்றேன். கோச்சாரத்தை இணைத்து சொல்றேன். பொதுவாக ஜாதகம்லாம் வந்து இந்த கோச்சார கிரகங்கள் வரும்போது நம்ம அவசியம் பார்க்கணுங்க. நம்ம ஜாதகம் செயல்படுதா, நமக்கு தேவையானது நடக்குமா அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அற்புதம் கேட்டுக்கலாம். ஆக திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும். திருமணம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் திருமண வாழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்.
குடும்ப ஜாதகத்தை பார்க்கும்போது அற்புதமான பலனாக இருக்கும். ஆக மொத்தத்தில் எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம் செயல்படும் காலமாக இந்த குரு பயிற்சி அமையும். மீனராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.